Hi friends, welcome to our channel. Evening snack bajji adu Karpooravalli ilayila எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலை மாவு அரைக்கப் எடுத்துர்க்கேன். முடிஞ்சா ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும்போது பஜ்ஜி ரொம்ப நல்லா ஃப்ளஃபியா சாஃப்ட்டா வரும். அடுத்து நல்லா முருகலா இருக்கிறதுக்காக அரிசி மாவு ரொம்ப கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சோடா உப்பு சேர்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு இருந்தால் போகிறோம். அதிகமாக போட்டோன்னா இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெருங்காயத்தூள். எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கட்டி அதிகமாக வராது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் இது. நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ சேர்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொப்போர்ஷன் மாறிடும். பாருங்கள், கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் ஓகே. கொஞ்சம் அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா மாவு ரொம்ப நல்லாவே வரும், பஜ்ஜி ஃப்ளஃபியாக வரும். இப்போது இந்த இலை எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்குங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காம்போடையும் எடுத்துக்கலாம், இல்லைனா காம்பை விட்டுட்டு எடுத்துக்கலாம். காம்பு இல்லாமல் போட்டிங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக இருக்கும். காம்பு இருந்தது அப்படின்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு மாவில் நினச்சி போட ஈஸியாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பூச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி சைடில் தான் இருக்கும். ஸோ அதை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது மாவில் நினச்சி போடும்போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ஆக்சுவலாக இட்டாலியன் ஹர்ப்ஸில் இது ரொம்ப முக்கியமான இடம். ஓரிகேனோன்னு சொல்லிட்டு இட்டாலியன் ரெசிபிஸ் எல்லாத்துலேயும் இது பயன்படுத்துவாங்க. இது நம்ம ஊரில் எல்லா வீட்டு தோட்டத்துலேயுமே ஈஸியாக வளரக்கூடியது. வெறும் சட்டியில் இந்த இலையை பறித்து போட்டு வாட்டிட்டு கையிலே பிழிஞ்சால் நல்லா சாறு வரும். அது கூடவே தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சளிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்க. மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி மாவுக்குள்ளே முக்கி எடுக்கும்போது ஓரளவுக்கு கெட்டியாக கோட் ஆகணும். ஈஸியாக மாவு ஒழுகக்கூடாது. அப்போது எண்ணெய் நிறைய குடிக்கத்தான் செய்யும். ஸோ இந்த பதம் கரெக்டான பதமாக இருக்கும். நல்ல பூரி மாதிரி உப்பி வரும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், ஏன்னா இதே தவிர தான் நான் நிறைய முறை செஞ்சுருக்கேன். அந்த காம்போட இல்லாமல் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி ஹார்ட்டின் ஷேப்லேயே இருக்கும். அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல புசு புசுன்னு வந்திருக்கு. நல்லா செவக்க விட்டு எடுங்க. மாவு அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். இந்த இலையில் பஜ்ஜி போடுறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் பல வருஷங்கள் இந்த இலையில் போட்டால் எப்படி இருக்கும், அது ஏற்கனவே காரமாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப வருஷம் நான் அதை செஞ்சு பார்க்காமலே இருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இனிமேல் எப்போ பஜ்ஜி செஞ்சாலும் இந்த இலை கிள்ளிட்டு 2 பஜ்ஜி போடுவோமே அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மழை பெய்கிற டைமுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக ஈவினிங் ஸ்நாக் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அழகாக கெட்டு சட்னியோட பரிமாறினோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.